ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டின் துணா வச்சு நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்பாத்தி, ரைஸோட, நான் ரொட்டியோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கினா போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி குடமிளகாவை இதில் வந்து கொஞ்சம் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குடமிளகா ஃப்ளேவர் வந்து இந்த துணாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதில் பார்த்திங்கன்னா 2 சின்ன சைஸ் தக்காளி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரமும் இருக்கும், கலரும் இருக்கும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் இந்த தக்காளியோடையே சேர்த்து நம்ம வதக்கும்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துணா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து துணா ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆயிலில் சோக் பண்ணது. இந்த ஆயிலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணவும் செய்யலாம், இதை இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து பாதி தூர ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த துணாவோட சேர்க்க போகிறேன். இப்போ இந்தளவு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ துணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு பச்சை மிளகாவை அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சேர்க்குறப்ப அதோட கலர் வந்து அப்படியே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இறக்குறதுக்கு முன்னே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்தேன், அதனால் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டின் துணாங்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். அந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு அந்த மீனோட சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி ஐட்டம்ஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸோட கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான நம்மளோட டின் துணா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.